மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி செல்லோபாரு சார்கிட்ட சொல்லுங்க சார். அதாவது இந்த பிரச்சனையை வந்து எந்த சென்சார் பிரச்சனை எப்படி சார் முடிச்சிருக்காரு விஜய் சார்? சென்சார் பிரச்சனை இப்போ ஒரு ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய விவாதத்துக்கு உள்ளானது. இன்னைக்கு இந்த 1.5 கோடி ரூபாய் பிரச்சனை அப்படின்றதுனால ஒரு வழக்கறிஞர் அப்படின்ற முறையில் இதுக்கான சரியான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் அதை சொல்லி ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஏன்னான்னு கேட்டிங்கன்னா 2015ஆம் ஆண்டு வந்து புலிப்படத்தினுடைய தயாரிப்பாளருடைய வீட்டுக்கு வந்து முதல்ல வந்து வருமான வரித்துறை போகிறாங்க. தயாரிப்பாளர் வீட்டில் போய் சோதனை பண்ணும் பொழுது ஏற்கனவே புலிப்படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் நடிகர் விஜயாக இருந்த தலைவர் விஜய் அவர்களுக்கும் வந்து ஏற்கனவே ஒரு இணக்கமான சூழல் இல்லை. அந்த படத்தினுடைய ரிலீஸில் நிறைய பிரச்சனை வந்தது, உங்களுக்கு தெரியும். டிஸ்ட்ரிபியூஷனில் பிரச்சனை வந்தது, நிறைய ஷோஸ் கேன்சல் பண்ணாங்க. அதில் வந்து தயாரிப்பாளருக்கும் நடிகர் அப்படிங்கிற முறையில் தலைவர் விஜய் அவர்களுக்கும் இடையில் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் வந்து ஐடி போகிறாங்க. யாருக்கு? இந்த ப்ரொடியூசர் வீட்டுக்கு போகிறாங்க, பிடி செல்வகுமார். ஆமாம், பிடி செல்வகுமார் வீட்டுக்கு போகிறாங்க. அவர் தான் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா, புலிப்படத்துக்கு நான் 20 கோடி ரூபா நான் வந்து திரு விஜய் அவர்களுக்கு 20 கோடி ரூபா மொத்தமாக நான் வந்து சம்பளமாக கொடுத்துருக்கேன், அதில் 15 கோடி ரூபா அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கேன், 5 கோடி ரூபா அன்அக்கௌண்ட்டாக கொடுத்துருக்கேன்னு எப்போ சொல்கிறாரு? தலைவர் விஜய் அவர்களுக்கும் அந்த ப்ரொடியூசருக்கும் சண்டை வந்த பிறகு இதை வந்து வேண்டுமென்றே திருத்து கூறியிருக்கலாம், அல்லது உண்மையாக கூட வந்திருக்கலாம். அது வந்து நான் இதுக்கு போல் நீதிமன்றத்தை தீர்ப்பு விட்டுறேன், இன்னும் அப்பீல் இருக்குது, அதுக்கு பிறகு நான் விட்டுறேன். ஆனால் ஒரு பிரச்சனை வந்த பிறகு அவர் ஒரு போட்டு கொடுக்கும் மனப்பான்மையில், அவரை தவறாக சித்தரிக்கணுங்கிற மனப்பான்மையில் ஐடியிட சொன்னோன்னே ஐடி திரும்ப வந்து தலைவர் விஜய் அவர்கள் வீட்டுக்கு போய் அவரை ஹராஸ் பண்ணி பண்ணும் பொழுது 5 கோடி ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கினதா சொல்கிறீங்க. அப்போ இன்னும் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 5-6 ஆண்டுகளாக நீங்கள் மொத்தமாக எவ்வளோ இது மாதிரி கணக்கு காட்டாமல் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு நெருக்கடி கொடுத்து ஒட்டுமொத்தமாக ஒரு 15 கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒரு ஃபிகருக்கு வந்து சரி உங்களுக்கு ஒரு 15 கோடி ரூபாய் ஏய்ப்பு செய்வதாக வச்சு இதுக்கு வந்து ஒரு பெனால்ட்டி போட்டு கட்டி முடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் அந்த 15 கோடி ரூபாங்கிற ஃபிகர் வருது. 5 கோடி எப்படி 15 கோடி ஆனதுன்னா, இப்போ இந்த வருஷம் நீங்கள் 5 கோடி ரூபா எனக்கு கட்டலன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ இதுக்கு முன்னாடி வந்த படங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வருஷத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க, அதுக்கு ஆவரேஜாக போட்டு ஒரு 15 கோடி ரூபா நம்ம வந்து ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு சேர்த்து அந்த 15 கோடி ரூபாய்க்கான வரியை நீங்கள் கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி கட்டிய பிறகு, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண பிறகு, நான் இப்போ இதோட விட மாட்டேன், திரும்பி 1.5 கோடி ரூபா உனக்கு பெனால்ட்டி போடுறேன்னு வந்து நின்னதான் பிரச்சனை. இங்கே தான் பிரச்சனை. வருமான வரித்துறை அவங்க வந்து ஏய்ப்பு செய்வதா சொல்லப்பட்ட 5 கோடி வருமான வரித்துறைக்கு விஜய் மேல ஏதாவது நெருக்கடி கொடுக்கணும்னு இருக்கா? இல்ல எல்லாருக்கும் இப்படிதான் செய்வாங்களா? பொதுவா இது எல்லாருக்கும் நடக்கிற பிரச்சனை, எல்லாரும் நீதிமன்றத்துக்கு போறதுதான். ஒரே விஷயம் என்னன்னா 1,83,000 கோடி நீ சிஏஜி சொன்னதை கூட நீதிமன்றத்துல போய் அவங்க நீதிமன்றத்துல விடுதலை வாங்கிட்டு வந்தவங்க தான் திராவிட முன்னேற்ற கழகம். வருமான வரித்துறை என்ன பண்ணிருக்கு? ஃபைன் போட்டிருக்கு. ஒன்னும் எக்ஸீடா தனிப்பட்ட முறையில் விஜய்க்கு அதிகமா எல்லாம் போடல. இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இந்த ஆண்டு 5 கோடின்னா அப்ப இன்னும் 4-5 ஆண்டுகளுக்கு சேர்த்து குமுலேட்டிவா ஒரு ஃபிகரை கொடுத்து இது நீங்க கட்டிரும் உங்களை விட்டுறேன்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் இது பண்றாங்க. அது கட்டின பிறகும் இதோட நான் விடக்கூடாது, இதோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடிஷனலா போடும்போது, நான் நீ சொன்னதை நான் கேட்டேன், நீ சொன்ன பேச்சை கேட்டு we came arrive at a decision. ஒரு பிரச்சனை இருக்கு, அதான் சார், ஒரு டிஸ்பியூட் இருக்கு, ஒரு பிரச்சனை இருக்கு, we came arrived with a decision. அந்த டிஸ்பியூட்டுக்கான டிசிஷன் அரைவ் பண்ணிட்டோம். 1.5 கோடி ரூபாய் கட்டுங்கன்னு சொல்றாங்க. டிசிஷனை ஒரு 1.5 கோடி ரூபாய் கட்டுங்கன்னு சொல்றாங்க. அந்த 1.5 கோடி ரூபாய் அதுக்கு முன்னாடியே அந்த 15 கோடிக்கான வரியை கட்டிட்டாங்க. கட்டின பிறகு பெனால்ட்டின்னு புதுசா ஒரு அமௌண்ட் போறாங்க. அதை தான் சேலஞ்ச் பண்றாங்க இங்க. புரியுதுங்களா? பெனால்ட்டி அது இல்லாம வந்து வருமான வரித்துறை வந்து நான் ஒன்னு கிளியர் பண்றேன். அதாவது நீங்க ப்ராப்பரா அந்த டைம்க்குள்ள கட்டினீங்கன்னா அது டாக்ஸ். அந்த டாக்ஸ் அந்த நேரத்தில் நீங்க சரியா கட்டலைன்னா, அது டிலே ஆச்சுன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா போடக்கூடியது பெனால்ட்டி. பெனால்ட்டியும் நீங்க போடுற அந்த டாக்ஸையும் சேர்த்து ஒண்ணா போட்டுருந்துருக்கலாம். ஆனா பர்பஸ்ஃபுல்லா இந்த டாக்ஸ் எல்லாம் கட்டின பிறகு இதோட விட மாட்டேன், திரும்பியும் போடுறேன்னு போட்டதான் பிரச்சனைன்னு சொல்றேன் நான். இந்த டிலே டைம் இருக்குல்ல சார், உங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை, பேசி முடிவு பண்ணிட்டோம் சார், நாம ஒப்புக்கொண்டபடி எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டோம். வருமான வரித்துறைக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை முடிச்சுக்கிறோம். அதுக்காக தான் இந்த 5 வருடங்களை சேர்த்து பண்றேன் நான். அதுக்கு பிறகு பெனால்ட்டிங்கிற பேர்ல ஒன்று கொண்டு வரீங்க, அதை நான் கோர்ட்ல சேலஞ்ச், அதுவும் ஒரு காலதாமதத்துக்கு பிறகு கொண்டு வரீங்க. அது லிமிட்டேஷன் தான் இங்க இஷ்யூ. அந்த லிமிட்டேஷனை வச்சு தான் ஸ்டே கொடுத்தாங்க. அந்த லிமிட்டேஷனை வச்சு கொடுக்க முடியாதுன்னு ஒரு கிரவுண்ட்ஸை போட்டு இன்னைக்கு வந்து நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணிருக்காங்க. லிமிட்டேஷன் மட்டும் இல்ல, அதை சொல்லிடுறேன் சார், சொல்லி முடியும். லிமிட்டேஷன் மட்டும் இல்ல, இந்த 1.5 கோடி ரூபாய் அபராதத்தை போட்டது தவறுன்னு ஒரு கிரவுண்ட் போட்டிருக்காங்க. இன்னும் சில கிரவுண்ட்ஸும் போட்டிருக்காங்க. இந்த கிரவுண்ட்ஸை வச்சு நீங்க வந்து மேல தீர்ப்பாயத்துக்கு போகலாம், மேல டிவிஷன் பெஞ்சுக்கு போகலாம், தீர்ப்பாயத்துக்கு போகலாம். ஒரு வழக்காவது விஜய்க்கு சாதகமா முடிஞ்சுதா?
இல்லை அவர் வந்து சார் while doing greater கரூர் things ஸ்டாம்பேட் ஸ்டார்ட் சார் ஆஃப் while doing இந்த greater வழக்குல things சொல்றேன் சார். obstacles are inevitable ஒரு பழமொழியே அதாவது இருக்கு சார் வருமான மிகச்சிறந்த வரியில ஏதோ ஒரு நீதிபதியுடைய தீர்ப்பு இல்லைன்னா வருமான வரித்துறையினுடைய அதான் சார். முடிவு ஏதோ ஒண்ணு விஜய் செஞ்சது சரி இல்லைன்னா விஜய் செஞ்சது தப்பு அப்படின்னா எல்லாருமே விஜய் செஞ்சது தப்புன்னு தானே சொல்றாங்க. ஒருத்தர் கூட உங்களுடைய கால்குலேஷன் விஜய் சொன்னது சரின்னு சொல்லலையே. யாருக்கும் இந்த இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்ப சகோதரர் பேசினாரு ப்ரோ, ஒரே நிமிஷம் It is favor. சகோதரர் பேசினாரு. சகோதரர் பேசும்பொழுது ஒரு தவறான புரிதல்ல சொல்றாரு. இப்ப விஜய் வீட்டுல போய் 15 கோடி ரூபாய் பிடிச்சாங்கன்னு சொல்றாரு. நான் இது அந்த- தவறு. இல்ல, நான் அதான் அது ஒண்ணு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொல்றேன். புரிதல் இருக்கும். நான் அதை விளக்கறதுக்காக தான் நாங்க இருக்கோம். நீதிமன்றத்துக்குள்ள உள்ள கேள்வியை கேட்கும்போது அதான் சார். நீங்க வீட்ல ரைடு பண்ணதை பேசுறீங்க. இல்ல நான் சொல்றேன் நீதிமன்றத்துல ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நீதிமன்றத்துல இன்று கொடுத்திருக்கின்ற தீர்ப்பை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து பல கிரவுண்ட்ஸ் கீழே நீங்க ரெமெடி கேட்டிருக்கீங்க. நீங்க கேட்டதுல ஒரு கிரவுண்ட், அதாவது லிமிட்டேஷன் அப்படிங்கிற கிரவுண்ட் எந்த தப்புமே இதை செய்யல. கேளு சார், ஒரு limit- ரொம்ப அப்ப அந்த ஒண்ணையா கிளியர் பண்ணிருங்க சார். சார் வருமான நான் என்ன வரியில விஜய் கேக்குறேன்னா எந்த தப்பும் சார் நான் செய்யல. என்ன கேக்குறேன்னா இந்த தலைவர் He's a விஜய் அவர்கள் open mind. சார் நான் நான் கேக்குறேன் ரொம்ப சார் தெளிவா இன்னைக்கு இருந்தேன். தமிழகத்தின் முதலமைச்சர் 3 கோடி ரூபாய் கார்ல போறாரு. அவர் பேர்ல கார் இருக்கான்னு ரெக்கார்டு பாரு காட்டுங்க. சார், நான் என்ன அதை கேட்கல. பேசுறீங்க? நானு வி- இந்தியா முழுசும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இந்த நாட்டின் குடிமகன் இல்லையா? நீதிமன்றத்துல போய் நான் அப்பீல் என்ன நாட்டு பண்றது குடிமகன் 1.5 கோடி வைக்கலாமா? நான் என்ன கருப்பு பணம் கேக்குறேன்? வாங்கலாமா? சார், ஒண்ணு tax இங்க பாருங்க, வாங்கலாமா? Very 1.5 simple. கோடி ஏச்சிட்டாங்க. நீங்க யார் பேசுங்க. சார்? வழக்கு நீதிமன்றம் தானே சார். சொல்லல. வழக்கு- நீதிமன்றம் வழக்கு சொல்லல தானே சார். வழக்கு நீங்க தானே அப்பீல் போங்கன்னு கீழ போய் அப்பீல் வழக்கு போறதுக்கு வழக்கு தானே. டிஸ்கஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சார், அதுக்காக அதுதான் பாருங்க, காரணம் நீங்க தான். பேசும்போது இப்போ ஒரே ஒரே நிமிஷம். நிமிஷம். நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. என்னை பேச வாய்ப்பளிங்க சார். நான் அமைதியா இருந்தேன் சென்சார் போர்டு பிரச்சனை முடிஞ்சுதா? சார். சென்சார் போர்டு பிரச்சனை அதான் சார். ஒரு கிரேட், அதாவது ஒரு மிகப்பெரிய காரியங்களை செய்யும் பொழுது பல்வேறு இடையூறுகள் வரும். இது வந்து இல்ல சென்சார் என்ன பிரச்சனை? இப்போ மாநில- நீங்க ஃபைனலைஸா என்ன நிக்குது? சென்சார் மானுட பிரச்சனை. விடுதலைக்காக போராடிய இயேசு பிரான்ல இருந்து சார், சார் நபிகள் நாயகத்துல இருந்து இது இன்னும் எத்தனையோ புனிதர்கள் வாழ்ந்த இந்த புத்தர்ல இருந்து எத்தனையோ பேருக்கு வந்த இடையூறுகளை விடவா எங்க தலைவர் வந்துருச்சு. இது very போன்றெல்லாம் clear. ஒரு சென்சார் போர்டு பிரச்சனை இப்ப எந்த நிலையில இருக்கு? போடுங்க, இப்ப இயேசு வரைக்கும் ரைட் போயிட்டு ரைட் ரைட் டைவர்ஷன் வேண்டாம் சார். சார். எங்களுக்கு சார், இல்ல நான் வந்துறேன். சென்சார் போர்டு பிரச்சனை எந்த நிலையில இருக்கு சொல்லுங்க. சார் சென்சார் போர்டு பிரச்சனை அது சினிமா சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அது எங்க தலைவருடைய நீதிமன்றம் என்ன ஃபைனல் உத்தரவு கொடுத்திருக்கு? எப்படி சார்? ஃபைனல்ல நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க? நீதிமன்றம் அது இன்னும் பெரியவில் இருக்கு. திரும்ப சென்சார் போர்டுக்கு வந்து அப்பீல் போக சொல்லியிருக்காங்க. போனீங்களா? இல்ல அது சார் போனீங்களா என்ன? நீங்க அது வந்து ஒரு தனியார் நிறுவனம் சரிங்களா? சார். தயாரிப்பு நிறுவனம். தயாரிப்பு இத கேளுங்க. ஆமா. இத கேளுங்க. தயாரிப்பு நிறுவனம் அது அவங்க போறாங்க. தனிப்பட்ட முறையில நான் வழக்கு தயாரிப்பு நடத்திட்டு இருக்காங்க. நிறுவனம் ஒரு கோடி ரூபாய் அவங்களுடைய போட்டா லாப நட்ட போவா, கணக்குகளை இல்லைன்னா பார்த்து அப்பீல் அவங்க போவா, பண்ணிட்டு அப்படிதான் போறாங்க யோசிப்பாங்க. சரிங்களா? அதுல ஏன், போனீங்களா என்ன next நீங்க movements ஏன் போகல? எப்படி சார்? உங்க தலைவர்னு சொல்றீங்க சார். சார் எங்க தலைவருடைய தலைவர் தயாரிப்பு நடித்து நிறுவனம் கொடுத்து சார் அது. விட்டு சம்பளம் வாங்கிக்கிட்டதோட எங்க தலைவருடைய பங்கு இதுல சரியா போச்சு. எங்க தலைவர் நடித்தாருங்கிற காரணத்துக்காக அந்த படத்தை வந்து சென்சார் போர்டு இழுத்தடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். என்றைக்காக இருந்தாலும் அந்த படம் வந்து அதான், வைரம் அதாவது போலதான். ஒவ்வொரு நாளும் நீங்க வேண்டுமென்றே பொத்தி வைக்க இதெல்லாம் பொத்தி delay வைக்க பண்றாங்க தாவேகா. அதனுடைய மதிப்பு கூடி கொண்டு தான் இருக்கும். வேண்டுமென்றே எப்படி சார்? இதெல்லாமே நெருக்கு. அதாவது ஒண்ணு நீங்க ரெண்டாவது நீதிமன்றத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னா சார், நான் தான் உடனடியா தெளிவா போயிடணும். சொல்றேன் சார். எனக்கு அப்ப தயவு செஞ்சு ஒரு ரெண்டு உங்களுக்கு நிமிஷம் இந்த பேச விடுங்க சார். பிரச்சனைகள் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கணும். மக்கள் இதெல்லாம் வாட்ச் பண்ண எங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்து நெருக்கடி வந்துட்டு இருக்கு அப்படின்னு மக்கள் வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க டிலே பண்றீங்க. இல்ல நாங்க நெருக்கடி எங்களுக்கு இழுத்து போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்ல சார். நீங்க நல்லா சென்சார் தெளிவா போர்டை பொறுத்த புரிஞ்சுக்கீங்க. வரைக்கும் நீதிமன்றத்துடைய சார், ஃபைனல் உத்தரவுக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் சார், you are- கோடிக்கணக்கான நான் சினிமா ரசிகர்கள் தியேட்டர்ல டிக்கெட்ல வித்துட்டாங்க சார். எப்படி சார் நீங்க இப்படி ஒரு அபாண்டமா நானு- சொல்றீங்க? அதாவது சினிமா விஜய்க்கு தியேட்டர்ல நெருக்கடினா அது டிக்கெட்ல ப்ரொடியூசர் வித்துட்டாங்க. செய்யலைன்னு சொல்றீங்க. அப்ப ரசிகர்கள் ப்ரொடியூசர் பார்த்து விஜய்க்கு தயாரா நெருக்கடி கொடுக்கறாரா சார்? எப்படி சார்? ப்ரொடியூசர் விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கறாரா? ப்ரொடியூசர் படத்தை விஜய்க்கு வெளியிட நெருக்கடி கூடாது கிடையாது. அப்படின்னு. அப்படி கிடையாது சார். விஜய்க்கு எதிராக சென்சார் போர்டு ஜனநாயக யார் கையில producer இருக்கு? இருக்கிறாரா? சார், எல்முருகனோட சென்சார் போர்டு யார் ஒண்ணு கையில ரொம்ப இருக்கு? clarity. கேஸ்ல வந்து ஆர்டர் போடுறோம்னு சதீஷ் சொன்னாங்க பிரதர், சார். நான் ஒரு क्वेश्चन அவர்ட்ட கேக்குறேன். அதாவது சார், விஜய்க்கு எதிராக பதில் வந்து கரெக்டான பதிலுக்கு நான் பிரதருக்கு தான் help பண்றேன். பிரதருக்கு அவரும் அட்வொகேட். அதனால He தான் knows. அவருக்கு பிரதர் சார், அட்வொகேட்னால சொல்லுங்க தான் சார், help பண்றேன். கேளுங்க. அதாவது விஜய்க்கு எதிராக ஜனநாயகன் படத்துடைய தயாரிப்பாளர் இருக்காரா? விஜய் இல்லையே. இல்ல சார். ஆ. தலைவர் அப்ப யார் அவர்களுக்கு எதிராக எதிராக நீதிமன்றத்தை அணுகல? எப்படி சார்? நீதிமன்றத்தை அணுகல. சார் அது விரைவா அவங்க ஜனநாயகன் தனியார் படத்தை சார் release ஒரே பண்றதுக்கு விஷயம் ஏன் தான். நான் உங்களுக்கு முயற்சி தெளிவா செய்யல? சொல்லிட்டேன். அவங்க காசு கொடுத்தாங்க, எங்க தலைவர் நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டாரு. அதுக்கு பிறகு அந்த படத்தினுடைய பிரச்சனையை பார்த்துக்கொள்வது அந்த தயாரிப்பு நிறுவனத்தினுடைய பிரச்சனை. தயாரிப்பு நிறுவனத்தினுடைய பிரச்சனை. அவங்க என்ன டிசிஷன் எடுக்கணும், அவங்க ஏன் கோர்ட்டுக்கு போகணுமா போகக்கூடாதா, இல்லை திரும்ப சென்சார் போர்டுக்கு போகணுமான்னு எங்க தலைவரோ எங்க கட்சியை அப்படி முடிவு எடுக்க முடியும். ஏன்? அது இந்த தயாரிப்பு நிறுவனம் எடுக்கக்கூடிய முடிவு. ஆனா எங்க தலைவர் நடித்ததற்கான சம்பளத்தை அவங்க அப்போ கொடுத்துட்டாங்க. ஒரு அவர் பதட்டத்துக்குள்ளே அதோட முடிச்சுக்கிறாரு. வச்சிருக்காரு. அவர் பதட்டத்துக்குள்ளே ஆனா வச்சிருக்காரு. எங்க ஒரு தலைவர் தயாரிப்பாளர்ட்ட நடித்ததனால் கூட ஒரு விஜய் சொல்ல மாட்டாரா எங்க சார்? தலைவர் சார், நடித்ததனால் இந்த அந்த வழக்க படம் முடி- வந்து சார், வைரம் please. போன்றது. நீங்க நான் பொத்தி வைக்க அது முதிர்ச்சி அதாவது- அடைய மக்கள் மத்தியில் இன்னும் அதாவது வரவேற்பு அது- பெறும். அந்த மிகப்பெரிய நெருப்பை வசூலை கனந்து தரும் கொண்டே நம்புறோம். இருக்கணும்னு விஜய் விரும்புறாரு. எப்படி சார்? அந்த நெருப்பு கனந்து கொண்டே இருக்கணும்னு விஜய் விரும்புறாரு. இல்ல அவர் சார் சினிமா துறை சார், விட்டு வெளியே வந்து தயாரிப்பாளர்ட்ட சொல்ல மக்கள் மாட்டாரா பணிக்கு சார்? வந்துட்டாரு. Please, very listen. சரிங்களா?
வெரி சிம்பிள் சார். தயாரிப்பாளர் அவர் சொல்லுவாரா மாட்டாரா சார்? அந்த கேஸ் சீக்கிரமா சார் ஒரு முடிங்க சினிமா எடுப்பது என்பது எவ்வளவு பெரிய சார். நான் ரொம்ப சிம்பிளா ப்ராசஸ் கேக்குறேன். உங்களுக்கு தெரியும். ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் சார். 33 ஆண்டுகள் சொல்ல ஒரு பாருங்க துறையில சார். இருந்து- சொல்லுங்க. நான் ஒண்ணு கேக்குறேன். அதாவது தயாரிப்பாளர்ட்ட இந்த இஷ்யூவை சீக்கிரமா முடிங்க, நீதிமன்றம் ஃபைனல் உத்தரவு கொடுத்துருக்குல்ல, அது அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னு பாருங்க அப்படின்னு விஜய் தயாரிப்பாளர்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா? சார் அவங்களுக்குள்ள 1000 கான்வர்சேஷன் நடந்திருக்கு சார். அது அப்ப இத இல்லைன்னு அப்படியே சொல்லல. வச்சுக்கீங்க. அது அந்த இல்லைன்னு பிரச்சனையை சொல்லல. அப்படியே வச்சுக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா ஒரு பிரச்சனைனா தேர்தல் வரைக்கும் வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லிருப்பாரா? 500 கோடி ரூபாய் நம்ம போட்டவங்க உங்களுடைய தெரியும். எல்லா ஊகங்களுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது சார். சார், மக்கள் ஒரு அன்றாடம் பார்த்து அப்ப கொண்டிருக்கிற அதுக்கப்புறம் பிரச்சனை இது. லிமிட்டேஷன் முடிஞ்சிச்சுன்னு மக்கள் சொல்லுவீங்க. அன்றாடம் சார், பார்த்து அப்ப கொண்டிருக்கக்கூடிய நீங்க எப்படி வருமான வரித்துறையில லிமிட்டேஷன்ங்கிற ஒரு கொஸ்டின் பண்றீங்களோ அதே மாதிரி லிமிட்டேஷன் முடிஞ்சிருச்சு அப்பீலுக்கு, படம் அப்படியே இருக்கட்டும், மக்கள் இந்த பிரச்சனைக்குள்ளேயே இருக்கட்டும், விஜய படம் நடிக்கிறதுக்கோ இல்ல விஜயோட படம் இது ஏன் நீங்க மக்கள் பிரச்சனையா எந்த பாக்குறீங்க? அரசுகளும் ஐயோ, நான் என்ன சொல்றேன்னா இந்த அரசு நீட் சார், தேர்வை கொண்டு வந்தே நீதிமன்றத்தினுடைய தீர்வுன்னு சொல்லி procedure-ஐ நீங்க நீட் follow தேர்வை பண்ணல. கொண்டு வருவதற்கான சூத்திரம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு சார், வந்தவங்களை please, பத்தி நீங்க கேள்வி விஜயை கேட்க பத்தி மாட்டீங்க. minister இது சொல்ல எப்படி ஒரு பாருங்க. திரைப்படத்தை நான் வந்து மக்கள் பிரச்சனையை கொண்டு போய் தொடர்ந்து நிறுத்தின்னு பேசுறேன், பாருங்க. தொடர்ந்து பேசுறேன். இதெல்லாம் புறந்தள்ளிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். தாக்கம் ஏற்படுத்தணும் பெருவாரியான மக்கள் சொல்லியிருக்காங்க. ஆமா, நிச்சயமா தாக்கம் ஏற்படுத்தும். தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளை வந்து மன்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? தலைவர் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஆதரவான தாக்கத்தை தான் ஏற்படுத்தும், நேர்மறையான என்ன தாக்கத்தை தான் நினைக்கிறீங்க? ஏற்படுத்தும். தொடர்ந்து இவர் நீங்க சொன்ன மாதிரி தான் இப்போ ஜனவரிக்கு பின்னாடி தான் இது போன்ற சிக்கல்கள்லாம் நிறைய வருது தமிழக வெற்றி கழகத்துக்கும் தலைவர் விஜய் அவர்களுக்கும் வருதுன்னு நீங்க சொன்னது போல தான் மக்கள் எல்லோரும் அதை தான் சிந்திக்கிறாங்க. இவர் வந்து நம்ம மத்தியில் வந்து அரசியல் செய்ய வராரு, நமக்காக களத்துக்கு வராரு. வெளிப்படையா சொல்லுங்க, என்ன தாக்கம்? ஓட்டா மாறுங்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? வாக்கா மாறும் இல்ல, மக்களுக்கு வந்து ஒரு ஆதரவு மனநிலையை ஏற்படுத்துன்னு சொல்றேன் நான். ஏன்னு கேட்டீங்கன்னா தொடர்ந்து மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு தலைவர். இத்தனை வருஷமா இவ்வளவு பிரச்சனைகள் வரலையே, ஏன் வரல? அவர் சினிமா நடிச்சிட்டு இருந்தாரு, வரல. ஆனா மக்கள் பிரச்சனையை முழு நேரமாக இறங்கி அவர் களத்தில் நின்று சார் சொன்ன மாதிரி நீங்க யோசிக்க மாட்டாங்களா? ஏன் ரிவ்யூ கமிட்டி போல, ஏன் இவ அப்பவே டாக்ஸ் கட்டி இருக்கலாமே, அதெல்லாம் மக்கள் யோசிக்கவே சினிமா மாட்டாங்களா? அதான் சார் நான் என்ன சொல்றேன்னா, இதற்கு முன்பாக இவ்வளவு பெரிய பிரச்சனை எந்த படத்துக்காக வந்திருக்கா? எந்த படமாவது இத்தனை பிரச்சனைகளை சந்திச்சிருக்கா அப்படின்னு 300 கோடி ரூபாய் மெர்சலுக்கு வந்ததுங்களா? சரிங்களா? அப்போ ஒவ்வொரு தலைவா படத்துக்கு வரட்டும், மெர்சல் படத்துக்கு வரட்டும், ஒவ்வொரு படத்துக்கு வந்ததெல்லாம் அப்போது தீர்த்து வைக்கப்பட்டது. ஆனால் இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஆனால் இதை வந்து மக்கள் பிரச்சனையாக இதை பார்க்கல. இது ஒரு சினிமா, இது பிரச்சனைங்கிறது மக்கள் தெளிவாக இருக்காங்க. ஆனால் எதனால் இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறத மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க, சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவாகத்தான் தாக்கம் ஏற்படுத்துன்றிருக்காங்க. என்ன தாக்கம் ஏற்படுத்தும்? நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். தமிழக வெற்றி கழகத்திற்கும் தலைவர் விஜய் அவர்களுக்கும் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால தான் பெருவாரின் அது 64% மக்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டும். யூடியூப் ரிசல்ட் சொல்லியிருக்காங்க 64% மக்கள் வந்து தாக்கம் ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் சொன்னது தான், ஜனவரிக்கு பிறகு தான் இவருக்கு வந்து இத்தனை நீதிமன்ற பிரச்சனைகள் வருது, வழக்கு பிரச்சனைகள் வருது. இது எல்லாம் குமுலேட்டிவாக ஏன் வருது? ஏன் இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க? என்ன அழுத்தத்தை கொடுத்து இவரை வந்து பணிய வைக்க பார்க்குறாங்களா, இல்லை இவருக்கு வேறு ஏதாவது இவரால் வேறு ஏதாவது காரியங்களை சாதிக்க பார்க்குறாங்களா அப்படிங்கிறத மக்கள் வந்து ஏன்னா நீங்கள் அந்த காலம் மாதிரியெல்லாம் வந்து மேடைகள் பேசுவதும் தலைவர்கள் சொல்வதும் ஊடகங்கள் சொல்லுவதும் மட்டும்தான் அரசியல் என்று இல்லை. இன்னைக்கு வந்து எல்லா மக்கள் கையிலையும் செல்போன் இருக்கு, எல்லாருமே ஒவ்வொரு ஊடகவியலாளர் தான், எல்லாருக்குமே எல்லா அரசியலும் தெரியும். தொடர்ந்து பேச மாட்டேங்கிறாங்க. ஒரே ஒரு வரி அவர் சார்பாகத்தான் அவருடைய தம்பிகள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.